என்னடா இது இவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா, இவரை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ரசிகர்களும் தொண்டர்களும் ஏங்கிட்டு தான் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேக தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு, ஆனால் அடிக்கடி வந்து ரத்து செய்யப்படுது. எதனால அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ கடலூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடலூரில் அவர் வந்து ஏற்கனவே 2 தடவை வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்து அவர் வந்து நான் மறுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தா இவர் ரத்து செஞ்சிடறாரு, இல்லைனா அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி தரமாட்டுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ 3வது முறையாக கடலூருக்கு வந்து நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதா இருந்தார். ஆனால் கடலூரில் வந்து பிரச்சாரம் போகிறதுக்கு வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு இல்லையா, இது வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா ரோட் ஷோ வந்து நடத்தக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் பரப்புரையை வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரோட் ஷோ கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு தரலை, அதனால நான் வந்து கடலூர் பரப்புரையை வந்து ரத்து செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 22 கண்டிஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல பரப்புரை மேற்கொண்டா அந்த இடத்துல வந்து மருத்துவ வசதிகள் இருக்கணும், தண்ணீர்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்குள்ள அந்த பரப்புரையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. அதனாலேயே இவர் வந்து ரத்து செஞ்சிருக்காரு. இப்ப தாவேக தலைவர் கடலூர் பிரச்சாரத்திற்கு போவாரா மாட்டாரா அப்படின்ற கொஷின் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே பேசப்பட்டு வருது. அரசியல் ரீதியாகவுமே சர்ச்சையில போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாலுமே இவர் வந்து ரத்து செஞ்சிடறாரு, இவர் இஷ்டத்துக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வைக்கப்படுது.